நம்மளும் நம்முடைய பாவம் எவ்வளோ சீர்கெட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம சீர்கேடை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நம்மளை இப்படியே தூக்கிட்டு போயிடணுமா பரலோகத்துக்கு? எவ்வளோ ஒழுங்குபடுத்தணுமே, எவ்வளோ விசுவாசம் வளரணுமே. அதெல்லாம் எப்படி வளரும்? எல்லாம் எல்லாம் சுகபோகமாக இருந்தால் வளருமா? உனக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாதா? சூழ்நிலைகளில், கஷ்டங்களில், பிரச்சனைகளில் உங்களை ஆண்டவர் எதுக்கு நடத்துகிறாரு? அதன் மூலமாக அவங்கள விசுவாசத்தை வளர்த்து, பரிசுத்தத்தை வளர்த்து, பொறுமையை வளர்த்து, பொறுமையானது பூரண கிரியை செய்யணும்னு வளர்த்து கொண்டு போகிற ப்ராசஸில் இருக்கிறார். அவர் தான் உங்களுக்குள்ளே வேலை செய்கிறாருன்னு நம்ம படித்தோமே. அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்க தெரில. உன் பெருமையான இருந்தேன் என்ன சொல்லுது? எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் முறுமுறுப்பேன். எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? அது ஆண்டவர் பயங்கரமான பாவமாக பார்க்கிறார். தேவனை நம்பாத தேவன் எவ்வளோ பேர், இதுதான் பிரச்சனை. சிம்பிளாக தேவன் எவ்வளோ பெரிய இறையாண்மை உள்ள தேவன் நம்புறதில்ல. என்னுடைய பாவக்கேடை உணராத ஒரு இருதயம் தான் முறுமுறுக்கும்.